வாசிக்கிற பகுதி எடுத்துக்கொள்ள நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல கவனிய வசனங்களை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. இதை தொடர்ச்சியாக நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் இந்த பூமியிலே வாழுவதற்கு ஐஸ்வர்யம் தேவை என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆசீர்வாதம் என்பது மிக 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 அவசியமானதும் முக்கியமானதுமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஐஸ்வர்யத்தை சந்தோஷத்தோடு கூட நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவ ஆசீர்வாதம் இல்லாமல் அதை நாம் அனுபவிக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை குறித்து அநேக வசனங்களின் மூலமாக அநேக உதாரண புருஷர்கள் வேதத்தில் இருக்கிறவர்களை அடிப்படையாக வைத்து நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்தோம். கடைசியாக ஈசாக்கை குறித்தும் அவனுக்கு பிறந்ததான பிள்ளைகளாகிய ஏசா மற்றும் யாக்கோபை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்தோம். ஏசா யாக்கோபு பிறந்த அந்த வரலாற்று சம்பவத்தை நாம் வேதத்தில் நன்றாய் வாசித்திருக்கிறோம். நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஒரு காரியத்தை முதலாக இங்கே தான் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்னன்னா பர்த் ரைட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். பிறப்பு உரிமை. என்னதுங்க சேஷ்ட புத்திர பாகம்னா? என்னதுங்க? பிறப்பு உரிமை. சரியா? இந்த பிறப்பு உரிமை யாருக்கு என்றால் மூத்த பிள்ளைக்குத்தான் உண்டு என்று கர்த்தரும் அதை அங்கீகரித்தார். இதன் அடிப்படையில் நாம் அந்த சம்பவங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது முதலாக அவர்களுக்கு ஒரு குழந்தை, 2 பிள்ளைகள் பிறக்கிறார், 2 பிள்ளைகள். மூத்தவன் பேர் ஏசா, இளையவன் பேர் யாக்கோபு என்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். ஏசா வனசஞ்சாரியாக இருந்தான் என்றும் வீட்டோடு அவன் இல்லை, சில நாட்கள் மாத்திரம்தான் வீட்டில் இருப்பான், மற்ற நாட்களெல்லாம் அவன் காடுகளிலே வனசஞ்சாரியாக இருக்கிறதை குறித்தும், அதே போல யாக்கோபு வீட்டில் இருக்கிறவனாகவும் குணசாலியாகவும் இருந்தான் என்பதை குறித்து பார்த்தோம். ஏசாவின் மேல் ஈசாக்குக்கு பற்று, ரெபேக்காலுக்கு யாக்கோபின் மேல் பற்று என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த ஏசா உடைய இருதயத்தில் மனதில் இருந்த காரியங்கள், எனக்கு தான் இந்த சேஷ்டபுத்திர பாகம் வருகிறபடியினாலே நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவன் இருந்தான். ஏனென்றால் என் தகப்பனுக்கு பின்பதாக எல்லா சொத்துக்கும் அதிபதி நான் தான் என்கிற ஒரு நிச்சயம் அவனுடைய மனதில் இருந்தபடியினாலே சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அவன் அறியாமல் போயிருந்தான். சேஷ்டபுத்திர பாகத்தின் வருகிற அந்த சொத்துக்களை, அந்த ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அதை நான் சமாதானமாய் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அதனோடே கர்த்தர் வேதனையையும் அனுப்புவார் என்பதை அவன் அறியாததுனாலே அவன், எனக்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்குது, என் தகப்பனுடைய சொத்து பத்துக்கெல்லாம் இருக்கிறது, நான் அது இருந்தால் போதும், நான் திருப்தியாக வாழுவேன் என்கிற ஒரு மனநிலையில் இருந்தான். ஆனால் யாக்கோபோ அப்படி இல்லை. யாக்கோபுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல் ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. அவன் ஆசீர்வாதத்தை குறித்தும் சேஷ்டபுத்திர பாகமாகி ஐஸ்வர்யத்தை குறித்தும் அவன் வீட்டிலே இருந்தபடியினால் தன் தாயினிடத்திலும் தகப்பனிடத்திலும் அவருடைய முன்னோர்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தை அனுபவித்தார்கள் என்கிற எல்லா சம்பவங்களையும் அவன் வீட்டில் இருந்து கற்றுக்கொண்டபடியினால் அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தின் மேலும் ஐஸ்வர்யத்தின் மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று வந்தது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஐஸ்வர்யத்தின் மேல் ஒரு அளாவதி ஒரு பிரியம் அவனுடைய இருதயத்தில் இருந்தபடியினாலே எப்படியாவது இந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு நான் சொந்தக்காரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு திட்டமிட்டான். அல்லேலூயா. இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதை நாம் சாத்தானுடைய சிந்தனைகளுக்கும் யாக்கோபுடைய சிந்தனைகளுக்கும் ஏற்ற வண்ணமாக இருக்கிறதை குறித்து கடந்த வாரங்களிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்தோம். எப்படி நாம் பலவீனமாக இருக்கும்போது, எந்த காரியத்தில் நாம் பலவீனம் அடைந்து சோர்ந்திருக்கிற நேரங்களில் தான் சாத்தான் வந்து நம்மளை சோதிக்க வருவானோ, அதன் அடிப்படையிலேயே இங்கே யாக்கோபு தன்னுடைய ஏசாவை சந்திக்கிற காரியங்களை குறித்தெல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எத்தனை பேருக்கு அது புரிந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாரும் மைண்ட் எல்லாமே இங்கே தானே இருக்குது, வேற எங்கேயும் இல்லைல்ல. சரி, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய பலவீனங்களையும் நம்மளுடைய சோர்வுகளையும் நம்மளுடைய அசதிகளையும், அதாவது இவைகளெல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கும்போது ஒருவனுடைய கண்காணிப்புக்கு கீழே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் ஒரு சின்ன விரிசல் உண்டானாலும் சத்துருவாகிய சாத்தான் நம்மை மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு அவன் நம்மிடத்தில் வருவான் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இப்போ யாக்கோபுக்கு என்ன நோக்கம் என்றால், முதல் டார்கெட் என்னவென்றால் அவனுடைய சொத்தை எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறேன், கவனமாய் கவனியுங்கள். சேஷ்ட புத்திர பாகம் என்கிறதான பர்த் ரைட்டை, பிறப்பு உரிமையை நான் எடுக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். ஆனால் வெளிப்புறத்தில் பார்ப்பதற்கு சாந்த குணமுள்ளவனாகவும் ரொம்பவும் குடும்பத்தோடு ஐக்கியம் இருக்கிறவனாகவும் மற்றவர்களுக்கு முன்பதாக தன்னுடைய உள்ளான நிலையை காட்டாமல் நல்ல ஒரு வேஷம் போடுகிறவனாகவே வாழ்ந்து வந்தான். யாரு? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வேஷம் போடுறது பிடிக்குமா? நல்ல கவனிங்க. ஆசீர்வாதத்தின் மூலமாகத்தான் ஐஸ்வர்யம் வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இவன் திட்டமிட்டான், ஆசீர்வாதம்லாம் கிடக்கட்டும் ஒரு பக்கத்தில், எனக்கு தேவை என்ன? ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நான் அவனிடத்தில் சண்டை போடாமல், அவனிடத்தில் நான் போராடாமல், அவனுடைய சூழ்நிலைகளையும் பலவீனங்களையும் அறிந்து அவனிடத்தில் ஒரு வார்த்தை தான் கேட்பேன். கேட்ட மாத்திரத்தில் அவனே என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஹல்லேலூயா. அதனால நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறது போல நடித்து வேஷம் போட்டு என் தாயையும் என் தகப்பனையும் என் அண்ணனையும் நான் ஏமாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யலாமோ அவ்வளவு வேலையும், ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்த யாக்கோபு மனதிலே திட்டமிட்டு இருந்ததை ஏசா அறியவில்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மறந்து விடாதீர்கள். சேஷ்ட புத்திர பாகம் என்பது த பர்த் ரைட், பிறப்பு உரிமை. இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் பிறப்புரிமையை கொடுத்தவர் இயேசு. ஆமென். என்ன பிறப்புரிமை தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பிறப்புரிமை என்கிற சேஷ்ட புத்திர பாகம். எத்தனை பேருக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் இருக்குதா? அதை திருடுறதுக்கு ஒருத்தன் வருவான், அவனுக்கு தேவை அதுதான். ஹல்லேலூயா. நான் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், என்னத்தை நீ இழந்தாலும் இந்த சேஷ்ட புத்திர பாகமாகிய பிறப்புரிமை என்கிற மறுபிறப்பை நீ என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. இயேசுவின் மூலமாய் உனக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பை நீ இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏசா இழந்த உடனே அவன் ஒரு டம்மியான ஆளுன்றது அவனை ஒத்துக்கிட்டான். இனி நான் வாழ்றதுல ஒரு பிரயோஜனமுமே இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? நல்ல காத்து வருது? ஹல்லேலூயா. அதாவதுங்க, இந்த பிசாசுடைய தந்திரம் இருக்குது பாரு, அது பயங்கரமான தந்திரம். அதில் வாசிக்கிற பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. என்ன நாள்? நான் போன வாரம் சொன்னேன், பிசாசு நம்மளை விழ வைக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணும்? எத்தனை நாள்? ஒரு நாள். அந்த ஒரு நாள் உனக்கும் எனக்கும் கண்ணியாய் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. நல்ல கவனிங்க. உங்களை போகிற இடம்லாம் தட்டி விடுறது பிசாசு வேலை இல்லை. சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் அறிந்து உங்களுடைய மன எண்ணங்களும் உங்களுடைய அவிசுவாசங்களும் உங்களுடைய விசுவாச குறைச்சலும் தேவனோடு நீங்கள் இருக்கிற ஐக்கியத்தின் குறைச்சல்களை தூரத்திலிருந்து பிசாசு கவனித்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும். சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாள் அப்படி ஃபெடப்பாகி நொந்து போய் நீங்கள் இருக்கிற அந்த நேரத்தில் தான் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தான் என்ன செய்வான்?
கேட்கறதுக்கான நேரத்தை பிசாசு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லு. இந்த சூழ்நிலை உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, உனக்கு இவ்வளோ உபத்திரவமாக இருக்குதுல்ல, இயேசு உன்னை உண்மையாகவே நேசிச்சாருன்னா உன்னை இப்படி விட்டுருப்பாரா அப்படின்னு ஒரு வார்த்தை, உன்னை கைவிட்டுட்டாரே அப்படின்ற ஒரு வார்த்தை, உன்னை மறந்துட்டாரே அப்படின்ற ஒரு வார்த்தை, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்ற ஒரு வார்த்தை, நீ ஆம் என்று சொன்னால் உன்னிடத்திலிருந்து களவாண்டு கொண்டு போவதற்கு அவர் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், இயேசு வனாந்திரத்துக்கு ஆவியானவரால் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் நல்ல கவனிங்க, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்துல பேசுகிறவன் பிசாசு. உங்க வாழ்க்கையில் எத்தனைடைய வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. உங்க சூழ்நிலை மோசமா இருக்கிற நேரத்துல பிசாசு பேசுறது எத்தனை கேட்டிருக்கீங்க? சூழ்நிலை நல்லா இருக்கிற நேரத்துல பிசாசு பேச மாட்டான், சூழ்நிலை மோசமா இருக்கிற நேரத்துல தான் பிசாசு பேசுவோம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கப்பா? நானும் நல்லா கேட்டிருக்கேன். அல்லேலூயா. வேற சூழ்நிலைகளையும் உன்னுடைய பலவீனங்களையும் அவனுக்கு சாதகமாய் மாற்றிக் கொள்கிறவன் பிசாசு. அவருடைய ரட்சிப்பை இந்த நேரத்தில் மறக்க வைப்பான், அவருடைய அபிஷேகத்தை மறக்க வைப்பான். நீ தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல அந்த சூழ்நிலைக்காக மறந்து விட வைப்பான். வைத்து விட்டு நீ ஓ வாயிலே நீ என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவர் என்ன சொன்னா போதும். வேற ஒன்றும் செய்ய வேணாம். இயேசு இடத்துல வந்து சொன்னா நீ ஒன்றும் செய்ய வேணாம், ஏன்னா சாஷ்டாங்கமா விழுந்து என்ன செய்யும்? பணிந்து கொள்ளும். நம்ம இருக்கிற இடம் வனாந்தரம், யாருக்கும் தெரியாது, யாரும் இல்லை, என்ன மாத்திரம் பணிச்சுக்க, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே பிசாசு வருவான். நீங்க ஏசாவை தேடி யாக்கோபு அவன் களைத்து வருகிறான் என்று அறிந்து அவனுக்கு பிடித்த பூளை கொண்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு நமக்கு நல்ல நல்ல பிசாசுக்கு கீழே பிடிச்சா கூடு தான் குடிக்கணும். எத்தனை ஒரு கூடு குடிக்க? ஆமா, லாட்டரி அடிக்கணும், அடிச்சு கூடு குடிக்கணும். நல்ல கவனி, அவை நல்ல கவனி. அவன்கிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத அந்த பிறப்புரிமையை பிடுங்கி கொண்டு இந்த அல்லேலூயா. பிசாசு தருகிற அத்தனையுமே தற்காலிகமான சந்தோஷங்கள். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? எத்தனை பேருக்கு தற்காலிகமான சந்தோஷம் நிரந்தரமானது வேணுங்க? நிரந்தரமானது வேணும்னா சூழ்நிலைகளுக்கு நடுவில் இயேசுவை நீ மறுதலிக்காம நீ பற்றி கொள்ள. அல்லேலூயா. இந்த நிலை நம்மளுடைய வாழ்க்கையில மாறவில்லை என்றால், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்தது போல நாம் ஒரு நாளிலே நம்மளுடைய ரட்சிப்பை நாம் என்ன செய்வோம்? இழந்து விடுவோம். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய பேர் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பு ஒன்றை விட்டு என்ன செய்யாது, போகாதுன்றான். என்ன வேணா பாவம் செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் யூடியூப்ல பார்த்தா கொடூரமா இருக்குது. நான் சொல்றேன், ஏற்கனவே நீ செஞ்ச பாவத்தை இயேசு என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இப்ப செய்யற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. அடுத்து நாளைக்கு நீ என்ன பண்ண போற? பாவம் செய்ய போற, அதையும் என்ன செஞ்சுட்டாரு? மன்னிச்சிட்டாரு. நல்லா இருக்குல்ல கேட்க. அப்புறம் ஏன் சபையில கூட்டம் வராது? அல்லேலூயா. இது மாதிரி பிசாசுடைய தந்திரங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல கூடு கிளிக்கிட்டு வாசிக்கு மறுபடியும் வாசிக்க. ஒரு நாள் ஏசா வெளியிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா. அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட கொஞ்சம் தா. இளைத்திருக்கிறேன் என்றான். எப்படி இருக்கிறேன்? இளைத்திருக்கிறேன். சூழ்நிலைகளை அறிந்து, நம்மளுடைய பலவீனங்களை அறிந்து நம்மை கொடுக்கிறவன் தான் பிசாசு.
அல்லேலூயா. என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. நான் ஒத்த கட்டையா இருக்கிறேன். என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்ற நேரத்தில் பக்கத்துல வந்து நிற்பான். பக்கத்துல இயேசு நிற்கிறாரு. அதை நம்ம பார்க்கல. நம்ம யாரை பார்க்கறது? வந்து சொல்லுவான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா வாடா பிசாசே நம்ம கூட சேர்ந்துட்டு என்ன செய்வோம், சந்தோஷம் இருப்போம்ன்ற மாதிரி. இவன் நல்லா கவனிங்க. அவன் எங்கிருந்து வரானோ தெரியல, எத்தனை மணிக்கு வருவானோ தெரியாது. ஏன்னா வேட்டைக்கு போனவன் ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். ஆனா அவன் எப்போ வருவான்ற அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான், கணிச்சு வச்சிருக்கான். எந்த டயத்துக்கு வருவான், எந்த டயத்துல கூட காய்ச்சுனா அந்த மூக்க தொலைக்கிற வாசம் எல்லாம். நான் எதுக்கு சொல்ற, ப்ரீ பிளான் பண்றான் பிசாசு. எந்த இடத்துல நீ விழுகணும், உன் பலவீனம் என்னன்றது பிசாசுக்கு கிளியரா தெரியும். நீ கிளியரா அவனை அடிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அவன் அடிக்கு நம்ம விழுந்துடக்கூடாது. பிசாசு அடி. அவன் நல்ல கூழ காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது வாசிங்க, சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, நல்ல கவனிங்க, அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். நல்ல கவனிங்க. சூழ்நிலைக்கு புரிந்து கொண்டு எதை கேட்கணுமோ அதை கேட்கிறான். நல்ல கவனிங்க. உன்னிடத்துல என்னிடத்துல மேன்மையானது என்ன தெரியுமா? ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து. இதைத்தான் பிசாசு குறிவிப்பான ஒழிய உடனே நைட்டு வந்து 2 கொம்போட முன்னாடி வந்து பல்ல காட்டிலும் பயப்பட மாட்டான் பிசாசு. ஆமா இருக்குது, அப்படிலாம் இருக்குது. ஆனா அதெல்லாம் பெருசா பிசாசு என்ன பண்றது இல்லை. அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறது இல்லைங்க. அப்படிலாம் இன்னைக்கு பிசாசுக்கு குறி என்ன தெரியுமா? ஓ ரட்சிப்ப நீயே ரேட் பேசி என்ன செய்யணும், விற்கணும். நீ தான் விற்கணும், ரேட் பேசணும். இதான் அவனுடைய டார்கெட். டிமாண்ட்லாம் பண்ண மாட்டான், உன்னை கட்டாயப்படுத்தி கொடுங்கலாம் மாட்டான். நீ எதுல பலவீனமோ அந்த பலவீனத்தை நான் மாத்துறேன், அந்த பலவீனத்துல நான் உனக்கு பலனா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கூழ காய்ச்சி கொடுத்துட்டு நீ அதுக்கு பதிலாக உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பத்தி பேசணும், நிறைய பேசிட்டே போகலாம், டைம் இல்லை. அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போகணும். கர்த்தருக்கு சித்தம் தான் மற்ற நாட்கள்ல நம்ம அதை குறித்து பார்ப்போம். நல்லா கவனிங்க. பிசாசு தருகிற இன்பம் என்னைக்குமே தற்காலிகம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யம் தற்காலிகம். ஐஸ்வர்யத்தினால் உண்டாகிற எல்லாம் தற்காலிகம். அவைகள் நமக்கு தேவை. ஆனால் ஒரு ரட்சிப்பை காட்டிலும் அது மேன்மை இல்லை என்று எத்தனை பேர் இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்க? அதனால நான் எதை பிசாசு என்னிடத்துல வாரிட்டு போனாலும் என் ரட்சிப்பை வாரிட்டு போக நான் என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. சொத்தெல்லாம் பிடுங்கி பார்ப்போம். இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி பார்த்துட்டு என்ன செய்யறான் பார்ப்போன்ற அளவுக்கு பிசாசு என்ன செய்வான், வருவான். யோபு கிட்ட வந்தானா இல்லையா? யோபுவை அவனுடைய எல்லா உடைமைகளையும் தொட்டான். அது மாத்திரமல்ல, அடுத்து அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் தொட்டான். கடைசியில் அவனுடைய சரீரத்தை தொட்டு அவன் சரீரம் முழுவதும் பருக்களிலான புண்ணுகளினால் நிறைந்தது. இப்பயாவது நீ என்ன செய்யணும்? கூட இருக்கிற மனைவி சொல்றா, இன்னமுமா உண்மையா இருக்கிற, ஆண்டவரை சபிச்சு செத்து சாகு. அவன் அசைக்கல. அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறேன். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பங்களையும் தன் வாழ்க்கையில வைத்திருக்கிற மனிதன் பிசாசினால் தொடக்கூட முடியாது, நெருங்க கூட முடியாது பக்கத்துல. ஆமென். கெத்செமனே தோட்டத்துல இயேசு இருக்கிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வரான். ஆனா அதை எதிர்பார்க்கிற எதுவும் என்னிடத்துல. அல்லேலூயா. நான் அப்படி சொல்லும்படிதான் இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆமாவா இல்லையா? அதுக்குதானே பின்பற்றோம். இல்ல ஐஸ்வர்யத்துக்காக பின்பற்றோமா? ஐஸ்வர்யத்தை அவர் தருவார். எனக்கு தேவை ஆசீர்வாதம்.
அல்லேலூயா. யாக்கோபுக்கு நோக்கம் முழுக்க முழுக்க ஐஸ்வர்யம். எப்படியாவது அவன்கிட்ட ஆட்டையை போடணும்பான்னு முடிவு பண்ணிட்டான். எப்படியாவது தூக்குறேன்டா உன்னைய, சந்தர்ப்ப கிடைக்கு எனக்குன்னு. அன்னைக்கு நான் தூக்குறேன்னு சொல்லி தூக்குறான். என்ன சொன்னான் பாருங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே. நல்லா கவனிங்க. அப்பொழுது ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்ன திருப்பி என்றான். அது எப்படிங்க சாவா? போன வாரம் சொன்னேன், சேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஒருத்தர் கத்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? நியமிச்சிருக்கிறாரு. நீ எப்படி சாவ? பல நேரங்கள் நமக்கு அந்த கேள்வி வருது. நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் செத்துருவனோ, அழிஞ்சிருவனோ, நாசமா போயிருவேனோ, இந்த கடன் என்னை போட்டு அமைக்க என்னை கொன்றுமோ? இருக்கா இல்லையா? ஏன் தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவன் என்ன பண்ணியாச்சு? மறந்தாச்சு. நல்ல கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுல திருடுறது மாதிரி பிசாசு ஒரே நாள் நம்மகிட்ட என்ன பண்ண முடியாது, திருட முடியாது. தேவ கிருபை இருக்கிறதுனால பாதுகாத்துக்கிட்டே வருது. அல்லேலூயா. நம்ம எத்தனை தடவை சோர்ந்து போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும்போது எப்பயுமே அந்த பிரச்சனை தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதே ஒழிய, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற தேவன் அதை விட பெரியவர் என்பதை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஏன்னா முழுக்க முழுக்க பார்வையும் விசுவாசமும் இல்லாதனால, முழுக்க முழுக்க எல்லாம் மாம்சீக பார்வையா இருக்கிறதுனால பிரச்சனைகளவே கண்கள் பார்க்கும்போது அவிசுவாசமாகவே பிறக்கிறது எல்லாம். அல்லேலூயா. அவன் சொல்றான், வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இப்ப நான் சாக போறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்ன திருப்பி என்றான். இந்த பிறப்புரிமை எனக்கு என்ன திருப்பி என்றான். என்னைக்காவது பிசாசு இப்படி கேட்க வச்சிருக்கானா? உங்களை கேட்க வச்சிருக்கானா? இத்தனை தடவை சர்ச்சுக்கு போனி, என்ன நடந்துச்சு? இவ்வளவு ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? ஆண்டவருக்கா ஊழியம் செஞ்சு என்ன நடந்துச்சு? கேட்டிருக்கானா இல்லையா? எல்லாத்தையும் கேட்டிருப்பான். கேட்டாலும் நல்லது. அல்லேலூயா. அதே நடத்துல பிளாட்ஃபார்ம் அவன் கேட்கவே இல்லைங்க அப்படின்னா வேற எங்கேயோ நிற்கணும்னு அர்த்தம். அவன் கேட்கணும். அப்பப்போ வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். பதில் நீ சொல்லணும். நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? அதாவது சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறேன்ப்பா, கொடுத்துறேன்ப்பா, அந்த பேச்சுக்கெல்லாம் வேணாம் இடம். சரியா? பத்திரம் எழுதுட்டான். என்ன எழுது? டாக்குமெண்ட் எழுது. போடு பத்திரத்தை. 2 பேரும் அக்ரிமெண்ட் போடுவோம். இன்னைக்கு எல்லாம் ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போகுது? யாக்கோபுக்கு போகுதுன்னு அக்ரிமெண்ட் போடுப்பா, பத்திரம் எழுதுப்பா. அதெல்லாம் சொல்றேன், ஆணையிட்டு கொடு. என்ன கொடு? ஆணையிட்டு கொடுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் பார்க்கிறாரு, சத்தியம் பண்ணிட்டடா மவனேன்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 பேருக்கு நடுவுல மாத்திரம் இந்த டீலிங் இல்ல. ஒருத்தர் மேல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பார்த்துட்டு இருக்கிறார். நீ போற அந்த அக்ரிமெண்ட் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எனக்கு வித்துட்ட என்பதை நான் தேவனிடத்திலே சொல்ல முடியும். பிசாசு குற்றம் சாட்டுகிறவனாக தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பத்தி ஆண்டதியாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கானா? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. நான் மறுபடியும் சொல்றேன், அவருக்கு கிருபை இருக்கிறதுனாலதான் தேவன் நம்மளை பிழைக்க வைக்கிறாரே ஒழிய, அவன் காட்டுகிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தேவன் நம்மை என்றைக்கு அழித்து முடித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சத்தியம் பண்ணி அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அவனுக்கு ஆணையிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். வித்துட்டான், சேல் பண்ணிட்டான். எதை? ரட்சிப்பை விற்க முடியுமா? விற்க முடியுமா? முடியாது. முடியும். எப்படி விற்பீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடக்கிறது என்ன அர்த்தம்? நீ கீழ்ப்படியாம நடக்கிறது பிசாசுக்கு நீ என்ன செய்யற? வித்து போடுறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பல நேரங்களில் நம்ம வித்து போடுறோமா இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், கிருபைனால தாங்கி நிற்கிறோம். இது பழைய ஏற்பாடாக கதை இன்னைக்கு கந்தலாய் முடிஞ்சிருக்கும். ஒரே நாளில் விற்றதுக்கே நம்ம கணக்கு இல்லாமல் விற்கிறோம்.
ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். மறுபடியும் சொல்கிறேன், தேவ கிருபையை அற்பமாய் எண்ணாதே. தேவ இரக்கத்தை அற்பமா நினைக்காத. அவர் உன்னிடத்துல இறங்கி வந்து உன்னை தூக்கும் போது மறுபடியும் நான் விழக்கூடாதுன்னு நினைப்பிய ஒழிய நான் எத்தனை தடவை விழுந்தாலும் என்னை தூக்குவாருன்ற எண்ணத்துக்கு வராத. அல்லேலூயா. எத்தனை தடவை விழுந்தாலும் அவர் தூக்க ரெடியா இருக்காரு. ஆனா நீ உன் மனசுல அதை நினைக்காத. எத்தனை தடவை நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்குவாருன்னு. நான் ஒரு தடவை விழுந்தேன், ஆண்டவரே நான் எழுந்து நடக்க முடியும், கிருபை எனக்கு தேவை என்று சொல்லுங்க. அல்லேலூயா. வித்து போடுறான். அடுத்து என்ன? அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு, நல்ல கவனிங்க, ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூடையும் கொடுத்தான். அப்பத்தையும் பயிற்றங்கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். ஏசா புசித்து குடித்து எழுந்திருந்து போயிட்டான். தேவ சமூகத்தை விட்டே போயிட்டான். யாரு? இன்னைக்கு காலையில வேட்டையாடிட்டு வருவோம், மதியானம் கூட வச்சு பிசாசு ஏமாத்தி என்னை முழுசா தேவனிடத்துல இருந்து பிரிக்க போறான்னு ஏசாவுக்கு தெரியுமா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு உன்னை பின்தொடர்வது உனக்கும் எனக்கும் தெரியாது. உனக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் சேலஞ்ச் பண்றப்பதான் தெரியும். அந்த நாள் எப்ப என்று உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள். அல்லேலூயா. இந்த நேரத்துல இயேசு சொன்ன பதிலை நீ அவனுக்கு சொல்லி அவனை துரத்தணுமே ஒழிய அந்த இடத்துல நம்ம விற்கிறதுக்கு மாத்திரமான மாறிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவன் நல்ல கவனிங்க, பிசாசு சண்டையோடு வரும்போது நீ சமாதானத்தோட போகணும். பிசாசு எப்படி வரா? சண்டையோட வரா, நீ எப்படி போகணும்? சமாதானத்தோட போகணும். அவன் வெறுப்போட வரா, நீ அன்போடு போகணும். நீ அப்படி போனீன்னா அவனை ஜெயிக்க முடியும். அவன் வெறுப்போடு வரும்போது நீயும் வெறுப்பை கொடுத்தீங்கன்னா உன் ரட்சிப்பை அழகா கொண்டு போயிடுவான், லாவி கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. நினைக்கிற பெரிய பெரிய பாவத்தை செஞ்சாதான் இந்த சேஷ்டபுத்திர பாகம் போகுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாதான் அப்படி இல்லை. அதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். நம்ம பண்றது நமக்கே தெரியும். அதனாலேயே நம் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போவதற்கு வாய்ப்புண்டு. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க 34. அப்பொழுது யாக்கோபு அப்பத்தையும் பயிற்றங்கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இனி அவன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் அவனுடையதெல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். இனிமேல் நீ அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாதா, எல்லாம் எனக்கு வந்துருச்சு. நீ சாப்பிட்டு எந்திரிச்சு போறதான் உன் வேலை. அந்த நேரத்தில் உன் பசி தீர்ந்துச்சா, ரைட், ஓகே. பாவம் என்னைக்குமே கொஞ்ச நேரம் தான் என்ன கொடுக்கும்? இன்பம் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். ஆனா அதுல விஷம் இருக்கிறது. என்ன இருக்குது? நீ கொஞ்சம் தானே நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா உன் ஆவி செத்துரும், உன் ஆத்மா செத்துரும். தேவன் யார் என்று உனக்கு தெரியாமல் போயிடும் உன் வாழ்க்கையில. ஆனா நம்ம சர்ச்சுக்கு வருவோம், எல்லாம் செய்வோம், ஆனா தேவ உறவு இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம மாறிடக்கூடாது. இதை ஏசா வித்து போட்டான். ஆனா அதே ஈசாக்குடைய வீட்டுல தான் இவனும் இருந்தான். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. விட்டு போட்டதுனால இப்படி எங்கேயோ ஓடி போகவில்லை, அதே வீட்டுல தான் இருந்தான். ஆனா ஓடி போனது யாருன்னா ஓடி போறான். அல்லேலூயா. தகப்பன் வீட்டுக்கு வருகிறவன் தான் ஏசா. தகப்பனோடு ஐக்கியமா இருப்பதை போல காணப்பட்டது. ஆனா சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டான். தொடர்ச்சியாக தகப்பனோடு தான் இருந்தான். அதை வச்சுட்டு நீங்க தகப்பனோடு ஐக்கியமா இருக்கிறான்னு என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாதுங்க. தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. சபைக்கு வருவதனால் நாம் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. எங்க வித்தோம், எவ்வளவு வித்தோம், எங்க விழுந்தோம், ரொம்ப முக்கியம். ஏசாவுக்கு உணர்வே இல்லை. அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? சத்தியம் தானடா பண்ணி கொடுத்தேன், சத்தியம் தானே பண்ணி கொடுத்தேன். இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குது தெரியுமா? ஆசீர்வாதம். என்னது? அந்த கொடுப்பேன்னா நான் பார்த்துருவேன். எதை புடுங்கிட்டப்ப? சேஷ்டபுத்திர பாகத்தை புடுங்கிட்ட. ஆசீர்வாதம்னால புடுங்க முடியுமா? அப்படி ஒரு மன எண்ணம். அவனை இழந்துட்டேன். அவனுக்கு நான் இவனுக்கு நல்லா தெரியும், ஆசீர்வாதம் இருந்தது ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியுன்றது ஏசாவுக்கு தெரியும். ஆனா யாக்கோப் அப்படி இல்லை. அவனுக்கு முழுக்க முழுக்க மைண்டுக்குள்ள எதுலதான்? ஐஸ்வர்யம் தான் முழுக்க முழுக்க.
இப்போ அவனுக்கு கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிறேன். என்னன்னா போயிருக்குது, ரைட், என்ன போச்சு? ஐஸ்வர்யம் போயிடுச்சு. ஆசீர்வாதம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? பிசாசு கவனிச்சுட்டே இருக்குது. அல்லேலூயா. பிசாசு கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அவனை நீ இதைதான் வித்த, மறுபடியும் கொடுக்குறா ஆசீர்வாதம். நான் எதுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசு அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது ஆவியானவரால இயேசு பிசாசை ஜெயித்த போது வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம் இயேசுவை விட்டு பிசாசு விலகி இருந்தான். எப்படிங்க? கொஞ்சம் நம்மளை ஃப்ரீயா விடணும். ஃப்ரீயா விட்டு ரொம்ப ஃப்ரீயா மாறுறோம் பத்தியா, அப்போ வந்து நிற்பான். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா தானே நீ ஃப்ரீயா இருப்ப. உன் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, என்ன ஃப்ரீயா இருக்கும். அப்ப தேவனுக்கு உனக்கு ஒரு இருக்கிற உறவுல கொஞ்சம் விரிசல் உண்டாகிற நேரத்துல மறுபடியும் என்ன செய்வான்? வருவான், வந்து நிற்பான். வந்தானா இல்லையா? பல தடவை வந்தான். ஒரே ஒண்ணு சொல்றேன், இயேசு சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல வந்தான். வந்தானா இல்லையா? பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பாரகர்களுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள வந்து நிற்கிறான். வந்து சொல்றான், தேவனுடைய குமாரன் என்றால். அங்க என்ன சொன்னான்? நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கண்கள் எல்லாம் கொஞ்ச காலம். கொஞ்சம் கவனமா கவனிங்க ப்ளீஸ். நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் பிசாசு தள்ளி இருக்கலாம். அவன் விட்டு ஓடிட்டான்னு நினைக்காத. அவன் பெரிய வல்லமையோடு அடுத்து வருவான். உன்னை அடிச்ச அதே அடியை மறுபடியும் அடிக்கிறதுக்கு இல்லை, அதை விட பலமான அடி கொடுக்கறதுக்காக வருவான். மறுபடியும் சொல்ல, பயமுறுத்துறதுக்கு சொல்லலை, அவனை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறத? அதை நீ மறக்க 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 அவனை மரண அடி நம்ம வாங்கித்தான். இந்த சத்தியத்தை மறக்க மறக்க நம்ம மரண அடி வாங்கணும். விசுவாசிக்கிட்ட வேற வழி இல்லை. அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவருக்கு நான் பிள்ளை, நான் சேஷ்ட புத்திரன். அவர் என்னை வாங்கியிருக்கிறார். இந்த எண்ணங்களும் இந்த விருப்பங்களும் இந்த துடிப்பும் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசுனால நம்மளை தொடவே முடியாது. வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பைத்தக்குழியும் கொடுத்தான். எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன பண்ணா? அலட்சியம் பண்றது. அலட்சியம் பண்றது என்னது? உதாசீனப்படுத்துறது. அதான் சொல்றேன், இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அடுத்து என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கு. ஓட இதானே கொடுத்து எடுத்துட்டு போ. எனக்கு தெரியும் ஆசீர்வாதம் இல்லாமல் நீ எப்படி இருக்க முடியாது. எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு உண்மை தெரியும். ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டேன்னா இதை விட டபுள் மடங்கா ஐஸ்வர்ய பதம் நடக்குது. எப்படிலாம் பிசாசு ஏமாத்துவான்னு தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் வசனத்தை காட்டியே பழக்கத்தை செய்ய முடியும். பிசாசால ஏமாத்தவும் முடியும். அல்லேலூயா. நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்காத வரைக்கும் சிக்கிடுவோங்க. வலையில நல்லா சிக்கிடுவோம். சிக்கினதுக்கு பின்னாடி முடியாத காரியம். ஒரு நேரம் கூட அதுக்காக தன்னை விட்டு போட்டவன் தான். அதுக்கப்புறம் அவனுக்கு இவனுக்கு எந்த தொடர்புமே நீ யாரா நான் யாரா எல்லாம் கொடுத்துட்டா அவ்வளோதான். இனி ஒன்றெல்லாம் நான் பேசவே. பிசாசு அப்படிதான் பேசுவான். எல்லா இச்சைகளையும் நம்மகிட்ட கொண்டு வந்து நம்மளை செய்ய வச்சுட்டு அவன் கவர்ந்து போயிடுவான். ஐயோ பிசாசு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னா, நீ தானடா பண்ணுவான். நீ தானே பண்ண, நீ தானே பேசுன, நீ தானே நடந்துக்கிட்ட. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கவனம் இல்லைன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டு அந்த வசனம் பாரு என்ன அழகா சொல்லுதுன்னா, இப்படி ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன செய்யாத, அலட்சியம் பண்ணாத. எத்தனை வருஷம் நான் போதிக்கிறேன், நல்லா கவனிக்க. எத்தனை வருஷம் நான் போதிக்கிற போதனையும் எனக்கு தான், அந்த போதனை உங்களுக்கு தான். எத்தனை தடவை ஏற்றுக்கொண்டோம், எத்தனை தடவை அலட்சியம் பண்றோன்றது கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும்.
அல்லேலூயா. அலட்சியம் பண்ணக்கூடாதது ஒன்று உலகத்தில் இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதே. வார்த்தையை அலட்சியம் பண்ண 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 ஒருத்தன் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறான். நீ வார்த்தைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத வரைக்கும், வார்த்தை இல்லாத பிசாசுக்கு உனக்கு என்ன உண்டாயிருது? உண்டாயிருது, ஆட்டோமேட்டிக்கா உண்டு. நம்ம போய் பிசாசுகிட்ட கை கோர்த்துல நிக்க போறது இல்லை. நான் வார்த்தையை தள்ளிட்டேன்னா அவன் வந்துடுவோம் பக்கத்துல. மறுபடியும் சொல்கிறேன், சின்ன சின்ன இன்பங்களை கொடுத்து நித்திய பேரின்பத்தை இழக்க வைக்கிறதா பிசாசுடைய திட்டம். என்ன எப்படிலாம் கொடுக்குறான்? சின்ன இன்பமா கொடுத்து கொடுத்து அதுல உன குளிர்காய வச்சு 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 பெரிய இன்பமாகி தேவன் தருகிறவைகளை உன்னை இழக்க வைக்கிறதா பிசாசுடைய திட்டம். அல்லேலூயா. குழந்தை காதுகத்துலாம் நகை போட்டுருக்குது, திருடைய வரான், எவ்வளவு செலவு பண்றாங்க நகை? ₹1. எவ்வளோ? ₹1. லாலிபாப்பை பிரிச்சு இந்தா பாப்பா அப்படின்னு கையில கொடுத்தோன்னா பாப்பா வாங்கி வாயில வச்சு 2 இழு இருக்கிறதுக்குள்ள காதுல நினைச்சிடுறான். நினைச்சிட்டு டாட்டா பாப்பான்னு போயிடுறான். பிசாசு திருடன் தான். அல்லேலூயா. பிறப்புரிமை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய அபிஷேகம், தேவன் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை பிசாசுக்கு விற்று ஒற்றாத. மறுபடியும் வாங்க முடியாது. வாங்கினா பின்னாடி ஒரே நாள் இறந்து போனான். காட்டுக்குள்ள நடந்த சம்பவம் தகப்பனுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. 2 பேர் தான் டீல் பண்றான். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா, இந்தாடா வாங்கிடா, சத்தியம்டா குடுறா கூட முடிச்சு முடிச்சுட்டு போனதை பரலோகம் போய் பார்த்துட்டு. அல்லேலூயா. 2 பேர் நினைச்சா 2 பேர் தான் பார்க்கிறோம். இல்ல, பரலோகமே அதை என்ன செஞ்சிருக்குது? பார்த்துருக்குது. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அப்பத்தையும் பயிற்றுக்கூடையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம். வார்த்தையை ஒரு மனிதன் அலட்சியம் பண்ணும்போது பிசாசு நெருங்கி வந்து நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளாத வரைக்கும் பிசாசு நம்ம ஆத்மாவை பிடிக்கிறான். அவன் புசித்து குடித்து எழுந்து போனான். மறுபடியும் சொல்ல, தேவ சமூகத்தை விட்டு ஏசா எழுந்து போனான். அல்லேலூயா. வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35. நல்ல கவனிய. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயோரியனுடைய குமாரத்தியாகிய யூயித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். போதும். இவங்க 2 பேரும் யாருங்க? மனைவிதான். மனைவியாருக்கு முன்னாடி கேட்குறேன், யாருங்க? இவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் மறுபடியும் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், என்னைக்கு வித்தானோ அன்னைக்கே தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டான் என்பதற்கு இங்கே இருக்கிறது ஆதாரம். தேவன் விரும்புகிற, தேவனை ஆராதிக்கிற சந்ததியிலிருந்து ஒருத்தரை திருமணம் செய்யாமல் தேவனுக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை இவன் போய் பெண் கொண்டு கல்யாணம் பண்ணுகிறான். எத்தனை வித வசனம்? ஏத்தியனாகிய அவனுடைய குமாரத்தி. அல்லேலூயா. நல்ல குடிக்க புறஜாதி ஜனங்கள் இடத்துல அவன் போய் ஐக்கியம் வச்சான். ஏன்னா அன்னைக்கு நல்ல கவனிய நடுக்காட்டில் ஒரே வார்த்தையில் நீ வித்து போட்டதனுடைய விளைவு உன் வாழ்க்கையவே நாசமாக்குறதுக்கு போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு ரட்சிப்பை நீ இழந்து போகாதே. எதை பாதுகாத்துக்க? ரட்சிப்பை பாதுகாத்துக்க. பிசாசுக்கு தேவை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை நீ இழக்க வேண்டும். நீ பாவம் செஞ்சு 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 உன் இருதயமே சொல்லணும், நான் யாரும் இல்லை, நான் பாவி, நான் தேவனுடைய மனுஷன் இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த ஒத்துக்கொள்ளுதல் உன் இருதயத்துக்கு வர அளவுக்கு நீ பாவத்தை செய்வதற்கு உன்னை தூண்டலாம். இப்படித்தான் நம்ம இழந்து போவோம்.
கடைசியில் சோர்ந்து போய் நான்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியலங்க, நான்லாம் சர்ச்சுக்கு எதுக்குங்க வரணும், சர்ச்சுக்கே வந்தாலும் என்னங்க வாழ்க்கை இருக்குதுங்க, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிசாசு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரங்களை நம்ம சரியா தெரிஞ்சுக்கலன்னு வைங்க, ஆசீர்வாதத்தை லாவிட்டு போயிடுவான் அத்தனையும். ஹல்லேலூயா. 35 வாசிங்க. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். யாரு? 2 பேரும் தான். மருமக மாத்திரம் இல்லை, மகனும் மருமக்களும். அல்லேலூயா. எப்படி இருந்தாங்களா? யாருக்கு? ஈசாக்குக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளைய கவனமாக வளர்க்கலன்னா நமக்கு பிள்ளைகளை என்னவா மாறுவாங்க? மனநோவாய் மாறுவார்கள். நான் அதை வாசிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, நல்ல கவனிங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. நல்ல கவனிங்க. ஏசாவை விட யாக்கோபை விட இந்த ஈசாக்கு நிலை தான் ரொம்ப மோசமான நிலை. தேவனோடு அந்த அளவுக்கு ஐக்கியமாக இருந்த மனுஷன், தேவன் எனக்கு ஒரு பெண்ணை தருவார் என்று காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அதற்கு முன்பதாக தன்னுடைய தகப்பன் பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்த போது வாய் திறக்காத விசுவாசம் உள்ளவன் தன் பிள்ளைகளை நடத்த திராணியற்றவன் மனுஷனாய் போனான். திராணி இல்லாமல் போச்சுங்க, திராணி இல்லாமல் போச்சு. காலங்கள் போக போக ஆவியில் வளரணுமே ஒழிய, காலங்கள் போக போக ஆவியில் என்ன ஆகக்கூடாது. அவன் நிலைமை அப்படி தான் இருக்குது கடைசியில். அல்லேலூயா. அதை விடுங்க, வெறும் கட்சிக்கு தான். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க அந்த 35. மனநோவாயிருந்தார்கள். பிள்ளைகள் நமக்கு மனநோவா இருக்கக்கூடாது. நம்ம தான் பிள்ளைகளை கத்தருக்கு நேரம் என்ன செய்யணும்? நடத்தணும். பின்னாடி ஒரு நாள் உட்காந்து அழுகக்கூடாது. ஈசாக்கே தேவனோடு உறவான மனுஷனே, எல்லாம் ரைட்டு தான். ரெபெக்காளை மாத்திரம் திருமணம் பண்ணியிருக்கிறான். அப்போ அப்படியா கல்யாணம் பண்ணா? ஆபிரகாம் எத்தனை பேர்த்த கல்யாணம் பண்ணா? 3 பேர்த்த கல்யாணம் பண்ணியிருக்கிறான். பிள்ளை பாவம் பாரு, எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்கிறான். ஆனால் எதிர்காலம் அவன் வாழ்க்கை எப்படி மாறி போச்சு பாரு. பிள்ளைகளை சரியாக நடத்தலைன்னா கடைசி நாட்களில் நமக்கு பிள்ளைகளே மனநோவாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஈசாக்கு அனுபவத்தை சொல்லுப்பான்னா, அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லுவான். எங்கள் அப்பா என்னைய மலை மேலே கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே படுக்க வச்சப்போ கூட நான் வாய் திறக்கலை. எனக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு தெரியுமா? இப்போ எப்படி இருக்கிற ஈசாக்கே? இப்போ நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறேன். ஏன் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறேன்? எல்லாத்தையும் ஜெயிச்ச நான் என் குடும்பத்தை, என் பிள்ளை என்னால் நடத்த முடியாமல் தோற்று போய் நிற்கிறேன். அல்லேலூயா. நம்மளுடைய அனுபவங்கள் வைத்து நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை எடை போடாதுங்க என்னைக்குமே. நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்க, நிறைய சொப்பனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தலாம். நிறையா தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சங்கள் வாசிக்கும் போது ஆவியானவர் நம்ம இடத்துல பேசலாம். இதெல்லாம் வைத்து நம்மளுடைய ஆவிக்குரிய தரம் அல்ல, நாம் பிள்ளைகளுக்கு யாரா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த முதல் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க வேணாம், நான் சொல்றேன் நல்ல கவனிய. ஏசா யாரோடு ரொம்ப பச்சைமா இருந்தா? ஈசாக்கோட இருந்தான்ல. என்னையா அப்படி பச்சைமா இருந்தான்? பச்சைமா இருக்கிறதுனா ரொம்ப நெருக்கமா இருக்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது. யாக்கோபு யாரோட பச்சைமா இருக்கான்? ரெபெக்காளோட. பிள்ளைகள் நல்ல கவனிங்க, பிள்ளைகள் ஒன்று தாயினிடத்தில் பச்சைமா இருக்கணும், இல்லைன்னா தகப்பனிடத்தில் பச்சைமா இருக்கணும். யாரிடத்துல பச்சைமா இருந்தாலும் தேவனுக்கு நேராய் நடத்தணும். ஆனால் நல்ல கவனி, ஈசாக்குக்கு ஒரு சந்தோஷம், மூத்த மகன் என் பட்சத்தில் இருக்கிறான். ரைட், ஓகே. இனி என்ன சொல்லி கொடுத்த உன் பையனுக்கு? நீ என்ன சொல்லி கொடுத்த? அவன் நல்ல வேட்டையாடிட்டு நாகுக்கு ருச்சியை சமைச்சு கொண்டு வருவாங்க, நல்லா சாப்பிடுவேன்.
வேற என்ன செஞ்ச? வேறெல்லாம் ஒன்றும் செய்யலைங்க. நல்லா சமைப்பான், நல்ல வேட்டையாடி நல்லா எனக்கு சோறு போடுவான், நல்லா உட்காந்து சாப்பிடுவேன். கடைசி காலம் எப்படி ஆகிப்போச்சு பற்றியா? பிள்ளைக்கு மாதிரியாக இல்லாமல் பிள்ளையை எதிர்பார்த்து பிள்ளை கொண்டு வரதை தின்னுட்டு பிள்ளையோடைய குற்றத்தை பற்றி பேச முடியாமல், அவனுக்கு நல்லதை சொல்லித்தராமல், அவனுக்கு விசுவாசத்தை சொல்லித்தராமல் கடைசியில் வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஏசாவுக்கு மாறியது. ஹல்லேலூயா. அதை வாசிக்கிறோம் பாருங்க. எங்கே வாசிக்கிறோம்? 27:1 வாசிக்கிறோம். நல்ல கவனி. ஈசாக்கு முதிர் வயதானதினால், என்ன வயதுங்க? முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து. என்ன ஆச்சு? இப்ப கண்ணு போச்சு, கண்ணு போச்சு. ஈசாக்கு கண்ணு இல்லைங்க எனக்கு. அப்படியே உட்காந்து தடவிக்கிட்டே இருக்கிறேன், தடவிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்லிட்டு வாசிங்க? ஏசாவை அழைத்து, என் மகனே, எதுக்கு கூப்பிடுறான் பார், என் மகனே, நான் முதிர் வயதானேன், எனக்கு சாவு என்னைக்கு காட்டுக்கு போவேன்னு தெரியல, ஆகையால் இதையா போய் கேட்ப பிள்ளைகிட்ட? கொஞ்சமாவது அறிவு வேணாம்? நீ என்ன கேட்குற பிள்ளைகிட்ட? ஐயா, சேஷ்டபுத்திர பாகம் உனக்கு வரப்போகுது. என் ஆபிரகாம், என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களும், இந்த ஈசாக்கு என்கிற என் மேல் வைத்த ஆசீர்வாதமும் அடுத்து ஏசாவாகிய உன்மேல் கடந்து போக வேண்டும் அல்லவா? உன் ஜீவியம் எப்படி இருக்குது? நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறியா? நீ உண்மையுள்ளவனை வாழ்ந்து காண்பிக்கிறியா? அதை பற்றிலாம் இல்லை, எனக்கு வேணும் சோறு. நீ எதுக்கு சொல்ற? நல்ல கவனிங்க. ஆவிக்குரியவன் காலங்கள் போக 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 வெளிச்சமாகணுமே ஒழிய இருளடையக்கூடாது. ஆனால் இந்த ஆள்கிட்ட உட்காந்து நம்ம கேட்டோன்னு வைங்க, ஈசாக்கு கிட்ட உட்காந்து உங்கள் அனுபவங்களை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? அதாவது நாங்கள் வந்த அந்த நாட்களிலே என் தகப்பனார் என்னை கழுதையின் மேல் சேனை கட்டி என்னை உட்கார வைத்து கொண்டு என்னை கூட்டிக் கொண்டு போனார். நான் ரொம்பவும் பயபக்தியாய் அந்த பலிபீடத்தின் மேல் படுத்துக்கொண்டேன். ஒரு வார்த்தை கூட நான் பேசவில்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆட்டை அனுப்பினார். கேட்கறதுக்குலாம் எப்படி இருக்குது? புல்லரிக்குது கேட்க. இப்ப எப்படி இருக்க? கேட்காத, மனநோவா இருக்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறவும் முடியும், பின்னேறவும் முடியும். அல்லேலூயா. எது மனுஷனுக்கு போகக்கூடாது அது போயிருச்சுங்க. ஈசாக்கு என்ன போச்சு? பார்வை போச்சு. இது அப்படியே நமக்கு எடுத்துக்குவோமே, திருப்பி தேவனை பார்க்குற தரிசனம் போச்சு. ரட்சிக்கப்பட்ட நாள் எப்படிப்பா பார்த்தேன்? தெளிவாக பார்த்தேங்க, தெளிவாக பார்த்தேன். கத்துற இப்போ தடவுறேன், தடவிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், உங்களையும் கவனிக்கிறார், பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் கவனிக்கிறார். நம் தேவனுடைய சமூகத்தில் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் இயேசு சொல்லியிருக்காரு பாருங்க. மத்தேயு 6:22-23. மத்தேயு 6:22-23. நல்ல கவனி. கண்ணானது சரீரத்துக்கு என்ன இருக்குது? விளக்கு. நல்ல கவனி. சரீரம் ஒரு அறை, உன் கண் ஒரு விளக்கு. விளக்கு பிரகாசமா எரிஞ்சா சரீரம் முழுதும்
வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் என்பது நீ தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டுகிறது. இதோடைய கான்டெக்ஸ்ட் மேலே வாசிக்கிறோம், அதை வாசிக்க வேணாம், நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் இருக்குன்னாரு. அந்த இருதயத்துக்கு தான் இங்கே சொல்கிறாரு கண்ணுன்றாரு. கண்ணுன்றது எதுங்க? இருதயம். உன் இருதயத்தை எங்கே வச்சிருக்கன்னு கேட்குறாரு. என் இருதயம் தான் போச்சே. ஈசாக்கு எங்கப்பா? அவுட்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இருட்டாயிருச்சுங்க, ஒன்றும் தெரில, ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், ரூமுக்குள்ளே. எதுவாக இருந்தாலும் ஒரு ஆள் கையை பிடிச்சி என்ன செஞ்சுட்டு போகணும், கூட்டிகிட்டு போகணும், உட்கார வைக்கணும், எந்திரிக்க வைக்கணும், எல்லாம் செய்யணும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இது அப்படியே யோசி. ஆவிக்குரிய நிலை. ஒரு நாள் ஓடின ஓட்டம், இயேசுவுக்காக சாதித்த சாதனைகள், இயேசுவுக்காக தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்த நிலை. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் ஜெபித்த ஜெபம், ஆரம்ப நாட்களில் இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம். எப்படிப்பா ஈசாக்கு? ஒன்றும் தெரிலங்க, இருட்டில் இருக்கு, எல்லாம் போச்சு, எல்லாம் மங்கி போச்சு. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. விளக்காய் இருக்கிறது உன் கண்ணு, உன் இருதயம் தெளிவாக இருந்தா உன் சரீரமெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். உன் வாழ்க்கையெல்லாம் மற்றவனுக்கு வெளிச்சமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். இருதயம் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும், எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கும். ஈசாக்கிட்ட இப்போ எப்படின்னு கேட்க முடியாது, அப்போ எப்படி இருந்தேன்னு தான் கேட்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஈசாக்கே அப்போ எப்படி இருந்தேன்னு தான் கேட்க முடியும், இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. நம்மகிட்ட யாராவது அப்படி கேட்குற போது ஈசாக்கு மாதிரி நம்ம பதில் சொல்லலாமா? அப்போ உள்ளதை கேளுங்க, இப்போ உள்ளதை கேட்காதீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க, யோசிங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய நிலை எங்கே போய் கொண்டு இருக்கிறது? நான் எங்கே போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரில. அந்த ஆதியில் கொண்டு இருந்த நேசம், அந்த அன்பெல்லாம் இன்னைக்கு எங்கன்னே தெரியல. தேடி இருக்கியா? கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி இருக்கியா? அப்படியாவது தேடி இருக்கியா? முழுக்க முழுக்க அவனுக்கு எண்ணம் இல்லாதனால தான் தன் மகனை கூப்பிட்டு சொல்கிறான், வேட்டையாடி ஒரு நல்ல சமைச்சு என் நாக்குக்கு ருசியாக என்ன செய், கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏசா புரிஞ்சுக்கிட்டான். சேஷபுத்திரம் பாகம் போச்சு, இப்போ என்ன வரப்போகுது? நல்ல கவனி. தேவனுக்கும் உனக்கும் நடுவில் விரிசல் என்பதை நீ மாத்திரமல்ல, மூன்றாம் நபராகிய சாத்தானும் அறிந்திருக்கிறான். கவனித்து கொண்டே இருக்கிறான், கவனிச்சுட்டே இருக்கிறான். என்னப்பா நடக்குதுங்க? ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது? ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல உறவு இருக்குதா இல்லையா? எங்கே போகுது? என்ன லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? யார் கவனிக்கிறது? நான் கவனிக்கிறனோ இல்லையோ, சாத்தான் கவனிக்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான், அவன் எல்லாத்தையும் லாவிட்டு போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? வட்டிக்கு முதலும் சேர்த்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இரட்ட துணையான சேஷ்டபுத்திரமாக எனக்கு வரப்போகுது. இதுக்கு என்னப்பா செய்யணும்? ஒன்றும் இல்லைப்பா, நீ நேராக வனத்துக்கு போ, காட்டுக்கு போய் வேட்டையாடி ஒரு மிருகத்தை வெட்டி கொண்டு வந்து சுத்தம் பண்ணி நல்லா சமைச்சு என் நாக்கு எப்படி போட்டிருக்கு? வாசி, போட்டு வாசிங்க. அதை எப்படி எனக்கு பிரியமாய், அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னு பிள்ளைக்கு பாரு, என்ன லட்சணத்தில் ஓடி இருக்குது பாரு வாழ்க்கை. எங்கள் அப்பா நாக்குக்கு என்ன ருசின்னு பிள்ளைக்கு தெரியும். தகப்பன் எப்படி பார்க்குறாரு? என் நாக்குக்கு ருசியாக அவன் என்ன செய்வான். என்னடா டீலிங், என்னடா வாழ்க்கையா? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு சந்ததி இப்படியா மாறி போகும் கடைசியில்? செஞ்சு கொண்டு வரான். வாசிங்க. என்னிடத்தில் கொண்டு வா என்றான். 3ஆம் வசனம் நல்ல கவனிக்க. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணிகையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு
வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி முழுக்க முழுக்க பிள்ளைய மாம்சத்துக்குரியவனாகவே வளர்ப்பது. தேவனுடைய சத்தியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவதில்லை. தகப்பன் பிள்ளையை சார்ந்திருப்பது, பிள்ளைகள் தகப்பனை சார்ந்திருப்பது தேவனை சாராத வாழ்க்கை. அவனை தாங்க நம்பியிருக்கிறேன், மூத்தவன் தாங்க எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க, கூழு ஊற்றுவான், சோறு போடுவான். அல்லேலூயா. அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு ஒரு விசுவாசத்தின் உச்சத்தில் இருந்தது ஈசாக்கு தரை மட்டும் போயிட்டே கடைசி நாட்களில். நான் தான் யோசிச்சேன், இதை வாசிக்கப்பட எனக்கு அதான் அது எப்படி வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், உன் நிலைமை இப்படி மாறிடுச்சப்பா. கடைசியில் கண்ணு போச்சுன்னா அதாங்க வாழ்க்கை, ரட்சிப்பு போச்சுன்னா தான் வாழ்க்கை, இருதயத்தை வேற எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டோம்னா அதுதான் வாழ்க்கை, மற்றவங்களை எதிர்பார்க்கிற வாழ்க்கை. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ற விசுவாசம் போனதுக்கு பின்னாடி சொந்தத்தை எதிர்பார்க்க, மனுஷனை எதிர்பார்க்க, கூட பிறந்தவங்களை எதிர்பார்க்க, ஏதாவது செய்வாங்களா, ஏதாவது பண்ணுவாங்களா, அப்படிதான் இருக்கிறான் ஈசாக்கு. வாசிங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வாசிங்க. நாலாம் வசனம் வாசிங்க. நாக்குக்கு ருசியாக குடிச்சின்னா நான் உன்னை என்ன செய்வேன்? இது என்ன டீலிங் இது? உப்பு கம்மியாக இருந்துச்சு சபிச்சு விட்டுருவேன் உன்னைய, அதான் அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? நாக்குக்கு ருசியாக என்ன செய்ய, சமைச்சு கூட உனக்கு ஆசீர்வாதம். பிசாசு என்னைக்குமே டீலிங் இப்படித்தான், சரியா? என்னைக்குமே உன்னை எதிர்பார்த்து தான் உனக்கு என்ன செய்வான், தருவான். ஏசு அப்படி இல்லை. நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு 100% உண்மையாக இருந்ததுனால உனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா? இயேசுவோட அன்புக்கும் பிசாசோட டீலிங்கும் வேற. ஹல்லேலூயா. வாசிங்க. நல்ல கவனி. ஈசாக்கு ஏசாவோடு பேசுகையில் பிசாசு கவனிக்குதா இல்லையா? நான் ரெபெக்கால பிசாசுன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. தகப்பனும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கிறத, அதனால தான் நான் சொல்கிறேன், 2 பேர் பேசும்போது, தனிமையாய் பேசும்போது, நீ கர்த்தரோடு நீ பேசுகிறதை கூட 3வது நபராகிய பிசாசும் என்ன செய்கிறான், கேட்டுகிட்டே இருக்கிறான். நல்லதாக இருக்குப்பா டீலிங்கு, அடுத்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறியா? ஏசா இருக்கு, உனக்கு இருக்கு. அதை எப்படி பிடுங்கினானோ அதே மாதிரி பிடுங்க வைக்கிறேன் பாருவனே. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்ச காலம் யாக்கோபு ஏசாவை விட்டு பிரிந்திருந்தான். ஒரு நேரம் வந்தது, மறுபடியும் திரும்புகிறான் யாக்கோபு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க நான் சொல்கிறத. ஒரு பாவத்தை ஈஸியாக செஞ்சிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது நல்ல கவனிங்க, ஒரு பாவத்தை டெலிபரேட்டாக, ஓப்பனாக, வில்ஃபுல்லாக நீ செஞ்சிட்டீங்கன்னா, அடுத்து பிசாசு ஆப்ஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுப்பான் அடுத்த பாவம் செய்ய. நான் சொல்கிறது புரியுதா? நீ ஒரு இருதயத்தை திறந்து கொடுத்துட்டீங்கன்னா, அடுத்து அவன் உள்ளே வந்து வாசம் பண்ணுறது அவன் வேலை. சேஷ்டபுத்திர பாகத்தை பிடுங்கிறதுக்கு நீ யோசிக்கணும், அடுத்த ஆசீர்வாதத்தை பிடுங்க நீ யோசிக்க வேணாம். நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? ஆலோசனை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. பிசாசு பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான ஆளு. மறுபடியும் சொல்கிறேன், ஏசாவோட ஆத்மாவையே டார்கெட் வைக்கிறான். அவன் தான் தேவ சமூகத்தை விட்டு போயிட்டானே, கொஞ்சம் விட்டு கொடுப்போன்னு பிசாசு என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான். உன் கதையை முடிக்கிற வரைக்கும் பிசாசாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசுக்கிட்ட அன்பு எதிர்பார்க்க முடியுமா? இரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா? ஐயோ பாவம் நினைக்காத பிசாசு சொல்லியிருக்கானா?
உன்னை முடிக்கிற வரைக்கும் அவன் ஓய மாட்டான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆனால் நீ நானும் அவன் தந்திரங்களை புரிந்து கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி அழைத்து சொல்ல கேட்டேன். என்ன கேட்டேன்? சொல்ல கேட்டேன். சில நேரம் பிசாசு காதில் வந்து சொல்லுவாங்க பார்த்திருக்கியா, அவங்க உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க நான் அப்படின்னா நம்ம மைண்டே மாறி போயிடும். அப்படியே சொன்னாங்க, இந்த வரேன் சொல்லியிருக்கே மாட்டான். ஆனால் இங்கே வந்து 1க்கு 2 என்ன செஞ்சுட்டு போடுறது, காதில் போட்டு விட்டு போயிடுறது பிசாசு. இவன் காதில் வந்து சொல்லிட்டு போகுது, நான் சொல்ல கேட்டேன், அதுக்கப்புறம் நீ வேலை செய்யின்றான். ஹல்லேலூயா. நல்ல கவனி நான் சொல்கிறத. பிசாசு பேசுகிற சத்தமோ ஆவியானவர் பேசுகிற சத்தமோ நம்ம அறியணும், புரியணும். யார் எதை பேசுகிறாங்கன்றதை நம்மள காதில் விழும்போது என்ன செய்யணும், அறியணும். அந்த டிசர்னிங், அந்த சென்ஸ் இல்லைன்னா, பகுத்தாராயிற அந்த எண்ணம் இல்லைன்னா, அந்த சென்ஸ் இல்லைன்னா, பிசாசு ஈஸியாக ஏசாவை தள்ளினது போல நம்மள என்ன செய்வான், தள்ளிடுவான். ஹல்லேலூயா. நல்ல கவனி. ஆகையால் என் மகனே, நல்ல கவனி, பிசாசு எப்படி சொல்லுது, என் மகனே, என் மகனே, என் மகளே. உன்னைய மசிய வைக்கிறதுக்கு, இறங்க வைக்கிறதுக்கு பிசாசு என்னதான் சொல்லுது, உன்னை எப்படி பேசிட்டாங்க தெரியுமா, உன்னை எப்படி நடத்திட்டாங்க தெரியுமா அப்படின்னு 2 காதில் இப்படி ஓதி விட்டா போதும். நம்ம என் மேலே பிசாசு எவ்வளவு பட்சமாக இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி. என்னை ஏசிக்க யாருமே இல்லை, பிசாசு என்ன மாதிரி நேசிக்கிறான். வாசங்க. என் மகனே, நல்ல கவனிக்க. பிசாசு என்ன சொல்லுது, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறது மாதிரி செய். நான் சொல்கிறத கேளு, அதுக்கப்புறம் நான் செய்கிறது மாதிரி செய். 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பிசாசு பெருசெல்லாம் கொடுக்க மாட்டான், 2 தான். நான் சொல்கிறது மாதிரி, நான் சொல்கிறத கேளு, செய். கேள், செய், மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். பெரிய பெரிய ரிஸ்கில் நீ எடுக்க வேணாம்ப்பா, சின்ன காரியத்தை செய், மற்றதில் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டோட சொன்னான்ல, என்னை சாஷ்டாங்கமா சின்ன காரியம் இதை செய், உலகத்தெல்லாம் உனக்கு என்ன செய்கிறேன் கொடுத்துட்டு உன்னையும் கூப்பிட்டு நரகத்துக்கு கூட்டு போயிடுறேன். பிசாசோடைய டீலிங் அதுதான். நீ என்னை ஒன்றும் செய்ய வணங்கு, உன்னையும் சேர்த்து எங்கே கூட்டு போயிடுறேன், நரகத்துக்கு கூட்டு போயிடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், பாவம் செய்வதற்கு பிசாசு கடுமையான வேலைகளை நம்மை செய்ய வைப்பதில்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப கடுமையான வேலை செய்ய சொல்லியிருக்கான பிசாசு. ரொம்ப ஈஸியாக செய்யணுவான், செஞ்சதுக்கு பின்னாடி அனுபவிக்க போகிறது யார் தான், நம்ம தான். விளைவு மிக பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க. என் மகனே, செய், ஆட்டு மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. அப்போ பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குது பாரு, உங்கள் அப்பா வாய்க்கு எது ருசின்னு. உங்கள் அப்பா வாய் இருக்குது பாரு, என்ன சாப்பிட்டா வயிறு திருப்தி ஆகும், நாக்கு ருசியாக இருக்குது. பிசாசு எல்லாம் நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் யார் கையில் இருக்குது, இது மறக்கவே கூடாதுங்க. ஆமாம், ஜாதகமே, உலகம் சொல்லுங்க, ஜாதகமே யார் கையில் தான் இருக்குது, என் கையில் வச்சுருக்கிறான். யார் எப்படி என்ன மைண்டில் இருப்பான் எல்லாம் எனக்கு தெரியும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அடிப்பேன் அவனை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார், அதை நம்ம மறக்கவே கூடாது. வாசிங்க. அப்புறம் நல்ல
நல்லா கவனிங்க. நீ ஒன்றும் செய்ய வேணாம், நேராக ஆட்டு மந்தைக்கு போய் 2 ஆட்டை பிடி, நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேன். அடுத்து நீ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு, கொடு. உன்னை அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வீட்டில் 2 பிள்ளை இருந்துச்சுன்னா 2 பிள்ளைகளை பட்சபாதமாக என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. சில வீடுகளில் இதுதான் எனக்கு செல்ல பிள்ளைன்னுவாங்க. அப்போ அது என்ன பிள்ளை? அந்த செல்ல பிள்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இச்சைக்கெல்லாம் தலையாட்டம். அதனால் அது என்ன பிள்ளை? நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. கேட்டால் கீழ்ப்படியுது. 2 பேத்தையும் தானே கத்தர் கொடுத்தாரு, 2 கண்ணை தானே கொடுத்தாரு, 2ஐயும் ஒன்றா பாரு. எனக்கும் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும், நீ தான் சரிப்படுத்தணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க. இவன் வாழ்க்கையில் அவ்வளோ வேலை நடந்துருக்குது உள்ள. அதாவதுங்க, நல்ல தேவ மனுஷன்தாங்க, ஆனால் குடும்பத்தை நடத்த தெரிலங்க. என்ன நடத்த தெரில? நடத்த தெரியும். பாவங்க பரிதாப நிலைக்கு வந்துட்டாங்க கடைசியில். வாசிங்க. என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். நான் என்ன செய்வேன்? மாட்டிக்கிட்டேன்னா என்னை தடவி பார்ப்பார். அவனுக்கு நான் எத்தனாய் காணப்பட்டு. ஹல்லேலூயா. சில நேரம் பிசாசு சில காரியங்களை சொல்லும்போது யோசிக்காமல் செய்கிறோம். சில நேரம் யோசிக்கிறோம், இப்படி நடந்துக்கிட்டா, இப்படி பேசிட்டா பின்னாடி பிரச்சனை வருமா அப்படின்னு. அடுத்து இன்னொன்று சொல்கிறான் பிசாசு, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வராது, வந்தால் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுறேன். எப்படி? மன்னிப்பு கேட்டுறேன், அவ்வளோதானே. நம்மக்கிட்ட அப்படி தான் பேசுகிறான், அவன்கிட்ட வேறு மாதிரி பேசியிருக்கான். நம்மகிட்ட அப்படி பேசுகிறான்னா, தப்பு பண்ண முடிவு பண்ணிட்ட, என்ன பண்ணிடு? தப்பு பண்ணிடு. சரியா? உன் சுயத்துக்காக நிற்கணும்னு நினைக்கிற, நின்றுக்க. தப்பு தான், ஆனால் நில்லு. உன் கௌரவம் இருக்குது, அதெல்லாம் நில்லு. சரியா? சரி, அதனால ஒரு விளைவு வரும். ஒன்றும் வராது. ஏசு எல்லாரும் என்ன செய்வார்? நேசிக்கிறவர், மன்னிக்கிறவர். நீ நேராக போய் மன்னிப்பு கேட்டு ஏசு என்ன செஞ்சிருவார்? இது மாதிரி எத்தனை விதத்தில் பேசியிருக்கான். என்கிட்ட பேசியிருக்கேன், நான் செஞ்சுருக்கிறேன். அதனால தைரியமாக நான் சொல்கிறேன். உங்கள்கிட்டலாம் பேசலையோ? எத்தனை தடவை இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி பிசாசு எத்தனை தடவை நம்மளை விழ வச்சிருக்கான் தெரியுமா கீழே? ஹல்லேலூயா. வாசிக்க. உன்மேல் வரும் சாபம். பிசாசு பாரு, உன்னை செய்ய வைக்கணும்னு முடிச்சிட்டான்னா நான் நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான் பிசாசு பாரு. நான் நாசமாக போகிறவன் தான், என்னை தூக்கி ஒன்று அக்னிகளில் போட தான் போகிறாங்க. ஆனாலும் நீ செய்கிறத விட்டு பின்வாங்க, வாங்காத, ஓடு முன்னாடி. என்னென்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். நல்ல கவனி. ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஐஸ்வர்யத்தை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். வாசிங்க. நல்ல கவனிங்க. ரொம்ப பேசாத, ரொம்ப பேசாத. என் சொல்லை மாத்திரம் நீ கேட்டு நீ போய், நீ ஒன்றும் பேசாத, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன்ப்பா, பாவத்தை செய்து 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 பிசாசு காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறதுனால சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட போய் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்றது கர்த்தருக்கும் தெரியும், உன் இருதயத்துக்கும் தெரியும். உன்னை எப்படி மனிதனை பிசாசு மாற்றி விடுகிறான். உள்ளத்தை, இருதயத்தை கடினமாக மாற்றிடுறான் பிசாசு கடைசியில். வாசிங்க. பிடித்து ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தால், பாவம் செய்யும்போது நான் மாத்திரமல்ல பிசாசோடு கூட உடன்பட்டுத்தான் பாவத்தை செய்கிறேன். பிசாசுக்கு ஒரு பகுதி இருக்குது,
எனக்கு பெரும் பகுதி இருக்குது. எவ்வளோ பகுதி? ஆமாம், நமக்கு 90% அவனுக்கு 10% இருக்குது. நம்ம பெரும் பகுதியை அவன் கையில் கொடுத்துறான். அவன் நம்மளை ஆக்குப்பை பண்ணி நடத்துக்கிறான். நல்ல கவனிங்க, இதை குறித்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் மறுபடியும் இதை ஜெபத்தோடு என்ன செய்யுங்க, வாசிங்க. எத்தனை பேர் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தரை நான் உணர்த்துறதுனால நான் சொல்கிறேன், இதில் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கனிவுள்ள மனிதனாய் மாற முடியும். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டு ஆசீர்வாதத்தின் மூலமாய் வருகிற ஐஸ்வர்யத்தை சமாதானமாய் அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய நோக்கம் யாக்கோபை போல ஐஸ்வர்யத்தின் மேல் இல்லாமல் ஆசீர்வாதத்தின் மேல் இருந்திருந்தால் இந்த யாக்கோபு இவ்வளோ பெரிய முடிவெடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்று கேட்குறேன். வாழ்க்கையில் சரியில்லாத ஏசாவுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பாரா? சொல்லுங்க. இந்த அறிவு யாருக்கு வந்திருக்கணும்? இந்த ஒரு சின்ன அறிவு இல்லாததுனால குறுக்கு வழியில் போய் அதை பிடுங்குவதற்கு நினைத்து அவனை விட இவன் கேடானவனா என்ன செஞ்சான், மாறி போனான். நல்ல கவனிக்க, தேவனை பற்றியதான புரிதல் நமக்குள் இருக்குமானால் எந்த மனுஷனிடத்திலும் ஐஸ்வர்யத்துக்காக போராட மாட்டோம். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். யாக்கோபு ஒன்று சொல்லியிருக்கணும், ஆண்டவரே அவன் மூத்தவன் தான், பிறந்துட்டான், சரியா, அவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம், எல்லாம் அவனுக்கு தான். ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையாக வாழ்கிறேன். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என்னுடைய நீதி உள்ள வாழ்க்கை, எந்த மனுஷனை கையை நீட்டி குற்றப்படுத்தாத வசனத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்ந்து காண்பிக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருந்தா யாருக்கு சேஷ்டபுத்திரமாக போயிருக்கும்? தன்னை தாழ்த்தாத வரைக்கும் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதில்லை. ஆசீர்வாதத்தின் மேல் கண் போகாமல் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் சிக்கினதுனால தன் அண்ணனை வஞ்சித்து, அடுத்து தன் தகப்பனை வஞ்சித்து, எல்லாவற்றை காட்டிலும் கேடானவனாய் மாறினான் இந்த யாக்கோபு. அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் மற்ற காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருந்தால் அந்த பேசின காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தலோடு வீட்டுக்கு போவோம். அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதலோடு கூட போவோம். எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். Thank you, Jesus.